ஹாய், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு ஆடி முதல் நாள் அண்டு வெள்ளிக்கிழமையும் கூட. ஸோ ஆடியும் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வர்றதுனால இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஆடி மாதத்துக்கு 5 வெள்ளிக்கிழமை வருது. ஆடி வெள்ளி 5 ஆடி வெள்ளி இருக்குது. ஸோ காலையில் எழுந்து வாசல்லாம் தெளித்து எப்போதும் மாதிரி தான் ஒரு கட்டைக்கோலம் போட்டு ஒரு ஸ்டார் போட்டு எப்போதும் யூஷுவல் அந்த இடத்துல லோட்டஸ் தான் போடுவேன். நான் என் வாசலில் லோட்டஸ் போட்டால் ரொம்ப நல்லதான், மகாலட்சுமி வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் குட்டியாக ஒரு லோட்டஸ் டெய்லி கோலம் போட்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல குட்டியாக வாசலில் லோட்டஸ் போட்டுருவேன். அட்லீஸ்ட் இல்லைன்னா பூஜை ரூமில் நான் அதை போட்டுருவேன். ஸோ கட்டைக்கோலம் தான் போட்டேன் இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலம் போட்டேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி காலையிலேயே எழுந்து எல்லாம் கோலம்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு, பசங்க தான் சாமி கும்பிடுவாங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன். ஸோ பழம் எல்லாம் எடுத்து வச்சேன். தம்பி குளிச்சுட்டு வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அவன் ஸ்கூல் கிளம்பிட்டு பாப்பா குளிக்க போயிட்டான். அதுக்கப்புறம் நானும் இன்றைக்கி என்ன சமைச்சேன்னா இட்லி சாம்பார் வச்சேன். காலையில் இட்லி பொடி இது 3 தான், நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி பொடி சாம்பார். மத்தியானத்துக்கு பசங்களுக்கு சாம்பார் தான். அது வந்து இட்லி சாம்பார் கிடையாது, நார்மல் சாம்பார் தான் வச்சேன். ஸோ அந்த சாம்பார் இட்லி பொடி காலையில், சாம்பார் ரைஸு கீரை பொரியல் காலையில் செஞ்சுட்டேன். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரசத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து மத்தியானமாக தான் ரசம் வச்சு ரைஸ் வச்சு வெண்டைக்காய் பொரியல் பண்ணி பாயசம், அப்படி இல்லைன்னா ஸ்வீட் பொங்கல் செய்வேன் வெள்ளிக்கிழமைக்கு. நான் இன்றைக்கி பாயசம் தான் வைக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா ஒரு 10 to 12 கோயிலுக்கு போகணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பால் கொடுத்துருக்கேன். பால்வாளியில் அபிஷேக தண்ணி வச்சுருப்பாங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா துர்க்கைக்கு போய் விளக்கு போட்டுட்டு வருவேன். அது வேறு கோயிலுக்கு 10 to 12 ராவு காலத்தில். ஸோ போயிட்டு வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளில போகிற வேலையெல்லாம் இருக்குது. நான் எங்கள் வீட்டுக்கார வெளில போகணும் ஒரு வேலை விஷயமா. ஸோ போயிட்டு வரணும். துணியெல்லாம் காய வச்சுட்டேன், துவைச்சி நானும் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்து தான் வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். பட் காலையிலேயே வந்து வீடியோ எடுத்துட்டேன். ஸ்டோரேஜ் வேறு ஃபில் ஆகிடுச்சு. இதை அப்லோட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணால் தான் அடுத்த ஒரு வீடியோ எடுக்க முடியும். ஃபோனும் ரொம்ப வீக்காக இருக்குது, இதையே வச்சு ஓட்டிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹைப்பை போட மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கல்ல, கமெண்ட்ஸ் பண்ணி முடிச்ச உடனே இப்படி லெஃப்ட்டில் தள்ளிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை போடுங்க மறக்காமல். அண்ட் ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கோலம் நல்லா இருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நல்லா இருக்குன்னு. நீங்கள் பண்ணிங்கன்னா நாளைக்கெல்லாம் நான் போடும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக போடணுன்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். அதனால தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ இது வெளிச்சமாக இருக்குல்ல, ஆக்சுவலி இது வெளிச்சம் கிடையாது. எங்கள் வீட்டில் வாசலில் தான் ஸ்ட்ரீட் லைட்டு, அந்த வெளிச்சம் ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சம். இப்போ நான் காலையில் கோலம் போடும்போது தான் மணி 5 இருட்டாக தான் இருந்துச்சு. 5 இல்லை, சாரி 6 மணி ஆயிடுச்சு. சாரி 6 மணி ஆயிடுச்சு, 5:30 மணி என்னமோ ஆச்சு. ஸோ நான் டெய்லியுமே பெரிய கோலம் போடுவேன். நான் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இன்றைக்கி கட்டைக்கோலம் போடலான்னு ஒரு ஒரு பிளான் பண்ணி தான் போட்டேன். நல்லா வரல, இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. டைம் ஆயிடுச்சு, 10:30 மணி ஆயிடுச்சு. போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரில, லாங் வீடியோக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இது எங்கள் வீட்டில் தான் சங்குப்பூ செடி. ஸோ இது ஒரு சும்மா அழகுக்காக வச்சுருக்கேன். நல்லா இருக்க கோலம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் கலர் கொடுத்தேன் பசங்க ஸ்கூல் போனது. இது எங்கள் வீட்டுக்காரு காலையிலேயே சங்குப்பூ டீ வச்சு டீ குடிச்சிட்டு எனக்கு அங்கே வச்சுருக்காரு பாருங்கள் வாசலில். நான் தான் கோலம் முடிச்சுட்டு வந்து குடிக்கலான்னு வச்சுருக்கேன். எனக்கும் கொடுத்துட்டு அவரும் குடிக்கிறாரு. காலையிலேயே அவங்க குளிச்சிட்டாங்க, பசங்க ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. நான் தான் வந்துட்டு இனிமேல் தான் குளிக்கணும். ஸோ கோலம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாங்க இட்லி சாப்பிட்லாம். இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.